எங்கேப்பா போகிறோம்? என்னது? எக்லெஸ். எக்லெஸ்ஸா? ஆமாம். எங்கே? எக்லெஸ் நம்ம எங்கே போய் சாப்பிடுவோம்? பாண்டிச்சேரி போகணும்னு சொல்கிறியா? ஆமாம். சண்டே ரைடு போகணும்ல. சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு. சண்டே ரைடு போவியா மாட்டியா நீ? போவோம் தான். அப்போ வா. சாவி கொடு. என்ன சாவி? கார் சாவி. நீ எடுக்க போறியா? எஸ் இட்ஸ் மீ. போ போ. ஏன்? எனக்கு தான் ஸ்லோப்னா பயம் இல்லை. எந்த ஸ்லோப்பு? அந்த பார்க்கிங் ஸ்லோப்பில். அப்புறம் எதுக்கு சாவி வாங்கினேன்? இப்போ நீ எடுக்கிறியா இல்லையா? போய் எடுப்போ. நான்லாம் எடுக்க மாட்டேன், நீயே எடு. நீ எடுத்துட்டு மேலே வந்து கொடு எனக்கு. சரி ஓகே. பாண்டிச்சேரி மேடம் வேற ஓட்டுறாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. செட் ஆகிட்டியா? சீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? ஆ அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா? ஓகே போகலாமே. இன்னைக்கு மழை வராமல் இருக்கணும். மழை வந்தால் நல்லா இருக்காது. போதும் வந்த மழை சென்னைக்கு. போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு மழை. இன்னைக்கு ஒரு நாள் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம். இன்னைக்கு கூட போறவங்க தொல்ல தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா கிளம்பி போறாங்க. எங்க போறான்? இந்த அப்புறம் எங்க போறான்? இன்னைக்கு வேற பைக்ஸு கார்ஸ் எல்லாம் நிறைய அந்த இதுக்கு போயிட்டு வருவாங்க, ரைடு போயிட்டு வருவாங்க. பார்த்து மெதுவா போ. சொல்லும் போதே ஒருத்தர் போறாரு. வண்டி ஓட்ட கத்துட்டு நான் பாண்டிச்சேரிக்கு போறேன். நீ என்ன மெதுவா போ சொல்ற. நீ ஓட்டும்போது நான் தான் சொன்னேனா? இங்க பாரு, சொல்லும் போதே ஏதோ ஒரு பைக் போகுது பத்தியா பாரு. மேப் என்ன சொல்றாருன்னா 9:30 மணிக்கு பாண்டிச்சேரி போவோன்னு கூகுள் ஆண்டி சொல்றாங்க. 10 மணிக்கு தான் போவோம். பார்ப்போம். முட்டுக்காடு. கோவளம் வந்துவிட்டோம். மழை பொழிகிறது. மழை பெய்யக்கூடாதுன்னு நினச்சேன். கிளம்பும் போதே சொன்னேன் இன்னைக்கு மழை பெய்யக்கூடாதுன்னு. கரெக்டாக நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்கும். கேட்டல, அதனால தான் நான் என்ன கேட்டேன்? மழை பெய்யக்கூடாதுன்னு. ஆஹா.
என்ன மேடம் கிளம்பும்போது நான் ஓட்ட மாட்டேன் பாண்டிச்சேரி வரைக்கும் ஃபஸ்ட்டு ஓட்டுறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் மகாபலிபுரம் வந்து நான் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா எங்கே வந்து நிற்கிறீங்க பாண்டிச்சேரி. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ. இங்கே தான் சாப்பிட போகிறோம், சர்க்குரு ரெஸ்டாரண்ட். பிரீத்தி, இந்த சர்க்குரு இருக்குல்ல, இதுதான் வந்து மெயின் சர்க்குரு. இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதான். என்னப்பா என்ன அமைதியாக இருக்க? ஆமாம், ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண சர்க்குருவான். என்னப்பா இட்லி வந்துடுச்சு. நமக்கு சோறு தான் முக்கியம். வீடியோ எடுக்காத, கண் வச்சுருவாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கீ ரோஸ்ட் வந்துருச்சுப்பா. என்னப்பா சாம்பார் மட்டும் எடுத்துக்கோ. இங்கே பேக்கர் ஸ்ட்ரீட்டா? ஓகே. கார் நீ எடுக்கிறியா நான் எடுக்கவா? நானா? ஏன்? சரி ஓகே. இதுதான் ஃப்ரெஞ்ச் டெலிகசிஸ். பிரீத்தி எக்லர். உனக்கு சாக்லேட் வேணுமா? ஓகே, எனக்கு வெண்ணிலா. ஓகேவா? எப்படி சாப்பிட்றா பாருங்க. ஒரு பெரிய ஆப்ரேஷனே பண்ணி எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடுப்பா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா. இது ஆக்சுவலாக இந்த கையெடு, இந்த சாக்லேட் எக்லருங்கிறது ஃப்ரான்ஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்படியே எடுத்து சாப்பிடுப்பா. என்ன டீசென்சி பார்க்குறியா? அப்படியே எடுத்து சாப்பிடு, அவ்வளோதான். நல்லா இருக்கா? பிரீத்தி, பிரீத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை காஃபி, ப்ரௌனி. அதுக்கு பேர் என்னது? என்ன சொன்ன? கேஃபே லாட்டேவா? எல்லாம் காஃபி தான். இந்த ப்ரௌனி சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு. அதுக்கு அப்புறம் பிரீத்தி சாப்பிட்டாச்சு. இப்போ பீச்சா? உனக்கு தண்ணினா கண்டமாச்சே. போறோம், நிக்கிறோம், பாக்குறோம், வந்துனே இருக்கோம். என்னமோ அக்வா ஃபோபியா, வாட்டர் ஃபோபியா உனக்கு? அக்வா ஃபோபியா? ஆமா. அப்படிலாம் கிடையாது, எனக்கு பிடிக்காது பீச்னா. அப்புறம் பீச்சுக்கு போகணும்னு சொல்கிறேன். சும்மா பாண்டிச்சேரி பீச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வரலாம். நாங்கள் பாண்டிச்சேரி வரும்போது மட்டும் எங்கேருந்து தான் அந்த மழை வரும்னு தெரியல. அவள் பாருங்க நடந்து போயிட்டுருக்கா. நான் வரேனா இல்லையான்னு கூட அவளுக்கு தெரியலை. இப்போ தான் தேடுறா பாருங்க அவள். நல்லா மழை பெய்யுது. காலையில் கிளம்பும்போது தான் சொன்னேன் இன்னைக்கு மழை பெய்யக்கூடாது அப்படின்னு. பாருங்களேன், கண்டுக்காம ஓடி போறா.
குடு குடுன்னு ஓடுறா பாருங்க. இல்லை உன்னை பத்தே இப்போ சும்மா பேசிட்டு இருந்தேன் வா, மழை பெய்யுது பிரசாந்த். நல்லா பெருமையா. என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது. போ போ உட்காரு, கிளம்பலாம். காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே, ஒழுங்காய் வேலை பார்ப்பவர்கள் கூட உன்னை பார்த்து கெட்டு விடுவார்கள். ஹலோ. என்னப்பா என்னப்பா பண்ற? சாமியெல்லாம் கும்பிடுற? ஐயோ, மெடிடேட் பண்றேன் பிரசாந்த் நான். மெடிடேஷனா? மெடிடேஷனா? ஆமா, இல்ல ரொம்ப நேரமா ஆள் காணோம். ரொம்ப மெடிடேட் பண்றேன் பிரசாந்த். மெடிடேஷன். எஸ் மெடிடேஷன். எஸ். தூங்கல? நான் தூங்கலையே. தூங்கல? நான் தூங்கலையே. தூங்கல அப்படிதானே? ரொம்ப நேரமா? என்ன ஒரு 10 நிமிஷம். புரியல. 10 நிமிஷமா தான் மெடிடேட் பண்றேன் பிரசாந்த். 10 நிமிஷம்? எஸ், ஜஸ்ட் 10 minutes. இல்ல மரக்காணம்ல இருந்துமே ஆள் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சைலண்டா. அப்படிலாம் இல்லையே. மரக்காணம் பாதி, நம்ம பாண்டிச்சேரியில இருந்து பாதி தூரமே வந்துட்டோம். நீ தூங்குறதுல எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்கல பிரசாந்த். ஓஹோ, மெடிடேஷன். எஸ். அமைதி. எஸ். ஓஹோ, சரி சரி. மூஞ்சியை காட்டு, மெடிடேஷன் பண்ண மூஞ்சிய. என்னப்பா தூங்கி எந்திரிச்சிட்டியா? நான் எங்க தூங்க, பேசிட்டு வந்தேன் உங்ககிட்ட. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. எஸ். இன்னையோடைய பிரேக்ஃபாஸ்ட் அவுட்டிங் முடிஞ்சது. இந்த வாரத்தோட அவுட்டிங் முடிஞ்சது. ஆமாம். எனக்கு தான் தூக்கம் வருது. நானே ஓட்டியிருப்பேன் ஒழுங்கா. மக்களே, இந்த வண்டி மைலேஜ் மட்டும் பாருங்க. பாண்டிச்சேரியில் டேங்க் ஃபுல் பண்ண 117 கிலோமீட்டர் ஓடி இன்னும் ரேஞ்சு 598 காட்டுது. மைலேஜ் வந்து 26.3 காட்டுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. இதே மாதிரி இந்த வண்டி கடைசி வரைக்கும் மைலேஜ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் மேலே போக. சரி, ஓகே, பாய். இன்னையோட அவுட்டிங் முடிஞ்சது. see you, டாடா, பாய். பாய் சொல்லுப்பா. Bye. பாய். Bye.